ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன அம்மா சமையல் செய்கிறாங்கன்னா, மத்தியானம் வந்து எங்கள் வீட்டில் சாம்பார் தான். அதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, மாங்காய் முருங்கைக்காய் பெலாக்கொட்டைலாம் போட்டு சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா ரெடியா? வாழைக்காய் போட்டிங்களா? வாழைக்காய் வறுத்து மாங்காய் முருங்கைக்காய் பெலாக்கொட்டை எல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிறது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுதான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஓகே, அதுதான் வைக்க போகிறேன். ஓகே. அதுக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து வாழைக்காய் வறுவல். சரி, அதை செய்ய ஆரம்பிச்சிடலாமாம்மா? செய்யலாம். இப்போ குழம்பு வச்சிடலாம். ஓகே. இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் பருப்பு இருக்கும், அதை வேக வச்சிருக்கேன். ஓகே. 50 பருப்பு இருக்குமா? 50 இருக்கும். ஓகே. இப்போ இந்த காயை வேக வச்சுக்கலாம். அதில் சரி, ஓகே. தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடு வந்ததே இந்த வேக வச்ச பருப்புலேருந்து ஒரு கரண்டி போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ காயெல்லாம் போட்டுக்கலாம். முருங்கைக்காய், பெலாக்கொட்டை, மாங்காயெல்லாம் தாளித்து ஊற்றி தான் போடணும், கரைஞ்சிடும். இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச தக்காளி இதில் போட்டு கரைஞ்சி விட்டுடலாம். சின்ன தக்காளியாக 1 போட்டுக்கோங்க. மாங்காயெல்லாம் போடுறதுனால ரொம்ப பெருசாலாம் போட வேணாம், ரொம்ப புளிக்கும். இப்போ காயெல்லாம் வேகட்டும். இப்போ புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுக்கலாம். மாங்காய் போடுறதுனால புளியும் கொஞ்சமாக போடணும், தக்காளியும் சின்னதாக போடுங்க. காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ பருப்பை ஊற்றிக்கலாம். இப்போ புளியும் ஊற்றிடலாம். நல்லா கொதி வரட்டும், அப்புறம் தாளிக்கலாம். கொதி வந்துருச்சு, இப்போ தாளிச்சிடலாம். நான் இன்னைக்கு வடகம் போட்டு தான் தாளிக்க போகிறேன். ஓகே. வடகம் சாம்பார் இன்னைக்கு. இப்போ எடுத்து இன்னொரு ஏனத்தில் மாற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வடகம் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சி தான் வடகத்தை போடணும். நல்லா பொரிஞ்சாதான் வாசமாக இருக்கும் குழம்பு. வடகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். வடகமும் வெங்காயமும் வதங்கிருச்சு. இப்போ குழம்பு ஊற்றிடலாம். இப்போ மாங்காயை போட்டுருவோம். மாங்காய் செத்த நாளில் வெந்துடும். ஒரு கொதி தான் மாங்காய். ஆமாம். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் போடுவோம். ஓகே. மாங்காய் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். ஒரு ஆஃப் பண்ண வேண்டியதுதான், ஒரு கொதி விட்டதையும். A few moments later.
வந்துருச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வடகம் சாம்பார் ரெடி. ஓகே, மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சூப்பராக வடகம் போட்டு தாளித்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சா? ஓகே, ஆஃப் பண்ணிடலாமாம்மா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, சரி ஆஃப் பண்ணிடுங்க. அங்கே வாழைக்காய் தோசைக்கல்லில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதுமாரி வாழைக்காய் வந்து கொஞ்சம் இதானா தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அம்மா எப்போதுமே இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகேம்மா, இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ரெடி, வாழைக்காய் வறுவல் ரெடி. இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் ரெடி. கடுகு ஜீரகம் வெங்காயம் போட்டு கூட நீங்க தாளிக்கலாம். ஓகே. ஆனா வடகம் போட்டு தாளிச்சா வாசமா இருக்கும். ரெண்டும் நல்லா இருக்கும், இது கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். சொல்லுங்க. எங்க ஊர் சைடு தான் வைப்பாங்க. கும்பகோணம் சைடுலாம் மாங்காய் முருங்கைக்காய் சீசன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வடகம் போட்டு தாளிக்கிறதா ஃபேமஸ். கும்பகோணம் சைடுலாம் இப்படிதான் வைப்போம். ஆமா, இது மாதிரி செஞ்சு பாருங்க, எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய். ஓகேம்மா, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி மாங்காய் முருங்கைக்காய் பெலாக்கொட்டை போட்டு சாம்பார் வச்சுட்டோம். அப்புறம் வந்து வாழைக்காயும் வறுத்துட்டோம். ஓகேவா? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.